தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். ஏதாவது ஒரு கூட்டணியில் நல்ல செய்தி வந்திருக்கா சொல்லுங்க, நானும் சொல்றதுக்கு. நாங்க தோல்வி பங்கெல்லாம் முடியல சார் உங்க கூட்டணியில. இப்ப நீங்களே வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டீங்க. காங்கிரஸுக்கு எத்தனை தொகுதி முடிவு பண்ணிருக்கீங்க? மார்ச்சுக்குள்ளார தானே முடியும். அது மாதிரி எங்க கூட்டணியும் மார்ச்சுக்குள்ளார முடிஞ்சிடும். தேர்தல் அறிவிப்புக்கு முன்னாடி முடிஞ்சிடும். கரெக்டு தானே? அவரே நல்லா கொஸ்டின் எப்பயும் லீட் கொடுக்குறவர் கரெக்டாக விட்டாரு. தேர்தல் அறிவிப்புக்கு முன்னாடி எங்களது நிலைப்பாடு என்ன என்பதை உறுதியாக தெரிவித்துள்ளேன். அதாவது நான் பல முறை சொல்லிட்டேன், திருப்பி சொல்றதுக்கு எனக்கே என்னுடைய பேட்டிகளை திருப்பி பார்க்குறப்ப எனக்கே கொஞ்சம் அரைச்சமாகவே அரைச்சிட்டு இருக்கேன். நான் எங்களோட நிலைப்பாடை கிளியராக சொல்லிட்டோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவர் இன்றைக்கு கொஞ்சம் மைல்டாக அப்படி போகிறார், எப்படியும் போல உங்கள் பார்வையில் தான் மாற்றம் இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியும். இப்போ அவர் கரெக்டாக கேட்டார், உங்கள் கூட்டணியை பற்றி செய்தி சொல்லுங்கன்னு. நம்ம தம்பி சன் டிவி கேட்டார். மார்ச்சுக்குள்ளார எங்கள் கூட்டணி முடிவு வந்துருக்கல. இத்தனை நாள் 10 வருஷமாக கொள்கை கூட்டணியாக இருக்கிற திமுக கூட்டணியிலேயே போன தேர்தல் வரைக்கும் ஒன்றா இருந்தவங்க இன்றைக்கி வரைக்கும் போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். அதனால் எங்கள் கூட்டணி கடைசி நேரத்தில் முடிவானா தப்பு இல்லைன்னு ஒரு ஊடக தந்தை சொன்னார். அப்படி இல்லை, கூட்டணிங்கிறது தேர்தலுக்கு முன்னாடி அமைகிறது தான். கரெக்டாக 96 ஐயா மூப்பனார் அவர்கள் தேர்தல் அறிவிப்பு நேரத்தில் தான் கட்சி ஆரம்பித்தார். அவர் அந்த கூட்டணிக்கு போகலையா? அதே மாதிரி எங்கள் கூட்டணி என்ன என்பதை உறுதியாக உங்களுக்கு நாங்கள் தெரிவிப்போம். எந்த முடிவும் இன்னும் எடுக்கவில்லை. பேச்சுவார்த்தை வெளியே வந்ததுக்கு அப்புறமேலே சமூக வலைதளங்கள்ல அம்மா மக்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள்லாம் விஜய்க்கு ஆதரவான அந்த கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்க. தொண்டர்கள் வழியில அமமுக எங்களுடைய தொண்டர்கள் விருப்பத்தை எல்லாம் உணர்ந்து தான் நாங்கள் எல்லா முடிவும் எடுப்போம். ஏன்னா எங்களை வழி நடத்துவதே எங்கள் தொண்டர்கள் தான். இத்தனை சோதனைகளுக்கு அப்புறமும் இன்னைக்கு நீங்கள்லாம் எங்களை அமமுக கேள்வி கேட்குறீங்கன்னா அதற்கு காரணம் இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இயற்கையாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எடுக்கின்ற நிலைப்பாடு தான் வெற்றியாக இருக்கும், வெற்றி கூட்டணி அமைக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதை கூட சில பேர் தொலைக்காட்சிகளில் ஊடகத்தில், நீங்கள் உங்களை சொல்லலை, ஊடகத்தில் நிகழ்ச்சி நடத்துகிறவங்க அதை கூட நக்கல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நக்கல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அதை தாண்டி யாரோ ஏதோ கொடுக்குறாங்க. பட் நாங்கள் ரோட்டில் நின்று கட்சி நடத்தி கொண்டு இருக்கிற இந்த கட்சி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்கிற கடமை எங்கள் தொண்டர்களுக்கு எங்களுக்கு இருக்குது. நீங்கள் சொல்கிற தொண்டர்கள் சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்கிறது ஒரு பர்சன்டேஜ் தான். ஒட்டுமொத்த தொண்டர்கள் மனநிலையை எங்கள் நிர்வாகிகள் மூலம் நான் தெரிந்து கொண்டு இந்த தேர்தல் என்பது எங்களுக்கு வெற்றியை தருகின்ற கூட்டணியாக நாங்கள் அமைக்கிறோம். தமிழ்நாட்டில் பல்வேறு அரசியல் கட்சிகள் இருக்கு. அமமுகவோடு ஒத்த கருத்துள்ள அரசியல் கட்சிகள் நீங்க எதெல்லாம் பாக்குறீங்க? இன்னொருத்தர் யாரும் பேசுனாங்களா? அது மாதிரி இதே திருச்சியில் நான் இருக்கிறப்பதான் ஒரு கேள்வி வந்துச்சு. காலம் அதற்கெல்லாம் பதில் சொல்லும் என்று அந்த தம்பியிடம் சொல்லுங்க. கரெக்டா? நீங்க கேட்ட கேள்வி எதுன்னு தெரியல இருக்கு. காலம் அதற்கெல்லாம் பதில் சொல்லும். அவங்க சொன்ன பதிலே தான் நான் திருப்பி சொல்றேன். ஏன்னா நீங்க எப்படி பாக்குறீங்களா, நான் எப்படி பாக்குறேன்னா, அண்ணன் செங்கோட்டையன் அவர்களே எனக்கு 87 நல்லா தெரியும். அவர் புரட்சி தலைவரிடமோ அம்மா அவர்களிடமோ, குறிப்பா அம்மா அவர்கள் காலத்தில் அந்த 29 ஆண்டுகள்ல எத்தனையோ ஏற்றத்தாழ்வுகளிலும் விசுவாசமிக்க தொடராக இருக்கிறவர். அவர் இன்றைக்கு தான் தனிமைப்படுத்தப்பட்டதாக உணர்ந்த பொழுது தனக்கு ஒரு கட்சியில, அது மக்களால் பேசப்படுகின்ற ஒரு புதிய கட்சியில தனக்கு அங்கீகாரம் கிடைச்சிருப்பது அவர் பெருமையாக நினைக்கிறதா தான் நான் பார்க்கிறேன். இபிஎஸ், ஓபிஎஸ், டிடிவி எல்லாம் ஒரே அணியாக வர வேண்டும் அப்படிங்கிற கருத்தையை முன்வச்சிருந்தாரு. எனக்கு நீங்க சொல்லிதான் அந்த தகவல் தான். நான் வதந்திகள் தகவல்கள் அடிப்படையில் தான் நான் எதையும் ஊர்ஜிதப்படுத்தாம எதுக்கும் பதில் சொல்ல மாட்டேன், எதையும் எடுத்துக்க மாட்டேன். எனக்கு அது நீங்க சொல்றது தான். அந்த தகவலுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்புவது. அதிமுக கட்சியில
ஒவ்வொருத்தவங்க கட்சி ஒன்றிணையணும் எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்கன்னா ஒரு நிலைப்பாடு இருக்கும்போது இப்போ அதிகமாக அந்த கட்சியிலேருந்து தொண்டர்கள் நீக்கப்பட்டு இருக்காங்க. அது ஒரு செய்தியாகவே வந்துட்டு இருக்கு. இது எப்படி? விநாச காலை விபரீத புத்திம்பாங்க. அது சில பேருக்கு அதுக்கு உள்ள நடவடிக்கை ஈடுபட்டாங்கன்னா அது அவர்களுடைய வீழ்ச்சியை தான் எந்த கட்சியாக இருந்தாலும். இந்த தொடக்க நிலையில ஒருங்கிணைந்த அதிமுகங்கிற விஷயத்தை நீங்க தான் வலியுறுத்திட்டே இருக்கீங்க. இன்னைக்கு அது பியூஷ் கோயல் வலியுறுத்தாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? நான் சொல்றதுங்க சுயநலத்தில் சொல்லலை. ஒரு அம்மாவின் தொண்டனாக எங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருந்தாலும் நாங்கள் எந்த தவறும் செய்யாத போதே எங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தாலும் ஒரு அம்மாவின் தொண்டனாக ஒரு கருத்தை நான் சொல்வது, அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில் இணைந்தால்தான் வெற்றி என்பது சாத்தியமாகும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இதை நான் இன்னைக்கு சொன்ன உடனே தொலைக்காட்சியில் தினகரன் வந்து மெலோ டவுன் ஆகிட்டாரு, மைல்டு ஆகிட்டாரு அப்படி இல்லை. நீங்கள் கேள்வி கேட்டீங்க, அதுக்கு நான் பதில் சொன்னேன். என்னுடைய நீண்ட நாள் கருத்து அதுதான். அதுபோல் என்னுடைய நிலைப்பாடு என்ன என்பதை 3 மாதங்களில் நான் உங்களுக்கு கிளியராக பட்டி தொட்டியெல்லாம் தெரிகிற மாதிரி சொல்லிட்டேன். அதனால் திரும்ப அதை நீங்கள் கேட்டு நான் பதில் சொல்கிறது ஏதோ நான் மெலோ டவுன் ஆகிட்டேனோ, நான் வேறு ஏதோ அழுத்தத்திற்கு அடிபணிகிறேனோ, இல்லை நான் மனமாற்றம் ஏற்பட்டனோங்கிறது கிடையாது. எங்களை யாரும் அழுத்தம் கொடுக்கவும் இல்லை. ஒருத்தர்களை அழுத்தம் கொடுத்து ஒரு தலைவரை வேண்டுமானால் வழிக்கு கொண்டு வர முடியும். ஆனால் தொண்டர்கள் கேட்பார்களா? எங்கள் ஓட் பேங்க், எங்களுக்காக உள்ள ஓட் பேங்க் அதெல்லாம் மதிப்பாங்களா? அதனால் எந்த ஒரு அரசியல் அனுபவம் உள்ள எந்த ஒரு கட்சியும் அவர்கள் எவ்வளவுதான் அவர்களுக்கு சக்தி இருந்தாலும் அந்த செயலை செய்ய மாட்டார்கள். யாரிடமும் அன்போட மரியாதையோடு அணுகிதான் அவர்கள் தங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்பது எந்த ஒரு கட்சியும் செய்யும். அது பெரிய பவர்ஃபுல் கட்சியாக இருந்தாலும் சரி, ஒன்றும் இல்லாத சாதாரண புதிய கட்சியாக இருந்தாலும். அதனால நீங்கள் யூகங்களுக்கும் வர்ற தகவல்கள் எல்லாம் வச்சுட்டு நீங்கள் செய்திகளை சொன்னால் அதெல்லாம் எனக்கு பதில் தெரியாது. அதெல்லாம் நீங்களா போடுற வதந்தியை நம்பி நீங்கள் செய்தியாக பரப்பி சிட்டு முடிஞ்சு விட பார்த்தீங்க. அதை நான் அந்த வதந்தி வருவதற்கு முன்பே நான் உங்கள்கிட்ட சொன்னேன், பொதுவெளியில் சொன்னேன். இது மாதிரி வதந்திகள்லாம் சில பேர் கிளப்புறாங்க. அதை விதைக்கின்ற அந்த கிருஷ்ணமூர்த்தி யார் என்பது தெரியும். அந்த கிருஷ்ணமூர்த்தியோட கைத்தடிகள் இதை விதைக்கிறார்கள். அதில் தயவு செய்து எங்கள் தொண்டர்களோ ஊடகங்களோ அதில் பலியாகாதீங்கன்னு சொன்னேன். நீங்கள் அது உங்களுக்கு சாதகமாக ஒவ்வொரு தொலைக்காட்சியும் நடுநிலையெல்லாம் தாண்டி அவர்களுக்கு விருப்பங்கள், அவர்களுக்கு நிலைப்பாடு, அவர்களுக்கு அழுத்தங்கள் எல்லாம் இருக்கிறதுனால அவங்க அதை ஒவ்வொரு மாதிரி அதை டிசெக்ஷன் பண்ணி அதில் வர்ற நெறியாளர் ஒரு மாதிரியும் அதில் செய்தியில் வேறு மாதிரியும் எல்லாம் பல மாதிரி கேள்விப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஒரே தொலைக்காட்சியில் செய்தியில் என்னை விஜய் கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பிரேக்கிங் நியூஸ் போடுறாங்க. எப்போ செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதியோ 17ஆம் தேதியோ. நானே டிவியை பார்த்துட்டு இருக்கேன், யார் பார்க்க கூட விஜய் கட்சியிலேருந்து வந்திருக்காங்க. அதே தொலைக்காட்சி தினகரன் தான் டிவிக்காக குரல் கொடுத்துருக்காரு, டிவிக்கு அவர் கூட பேசுவதாக தெரியவில்லை. இப்பொழுது அதுக்கு இப்போ பதில், இப்பொழுதுதான் செங்கோட்டையன் தான் பேசுகிறாரு. நீங்கள் என்ன சொன்னாலும் எங்களோட யார் யார் பேசுகிறாங்க, எந்தெந்த கட்சி, நான் இன்னைக்கு ஒன்றியும் நான் ஃபைனலாக சொல்கிறேன். இதுக்கு மேலே தெரிஞ்சது சொல்ல மாட்டேன். கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற கட்சிகளும் கூட்டணிக்கு உருவாக்க விரும்புகின்ற கட்சிகளும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை அணுகி நாங்கள் அவர்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்பதை இப்பொழுது நேற்றல்ல 5-6 மாதங்களாக நான் இந்திய கூட்டணியில் இருந்த காலத்திலேயே சில கட்சிகளும் இந்தியை விட்டு வெளியேறிய பிறகு கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற கட்சிகள் என்னை அணுகி எங்கள் கட்சி அவர்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று எங்களோடு பேசுவது உண்மை. ஆனால் நாங்கள் எந்த முடிவும் எடுக்கல. இத்தனை சீட்டு கொடுத்தா அந்த கூட்டணிக்கு அப்படிங்கிற மாதிரி முடிவும் நாங்கள் எடுக்கல. இன்னும் டைம் இருக்கு, என்ன நாட்டு நடப்பெல்லாம் பார்ப்போம். வலுவாக இருக்கின்றதாக சொல்லப்படுகிற திமுக கூட்டணியில் என்ன நடக்குது, அங்கே காங்கிரஸ் கட்சி என்ன நிலைமையில் இருக்கு, அதுக்கு என்ன சீட்டு ஒதுக்கி முடிச்சிட்டாங்களா, விசிகேவுக்கு சீட்டு ஒதுக்கப்பட்டிருக்கிறதா, மதிமுகவிற்கு சீட்டு அறிவிக்கப்பட்டிருக்கா, கம்யூனிஸ்டுகளுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறதா என்பதையெல்லாம் நீங்கள் கரெக்டாக சொன்ன மாதிரி அவர்கள் எல்லாம் சொன்னதுக்கப்புறம் அதற்கப்புறம் நான் ஒரு கூட்டணிக்கு போகிறத பற்றி சொல்வது அதையும் நீ கனெக்ட் பண்ணிடல. எங்களுக்கு அந்த கால அவகாசம் இருக்குது, கால அவகாசத்துக்காக சொல்கிறேன். அதனால் நீங்கள் எங்களை அர்ஜ் பண்ணுறதுனாலையும்
அவசரப்படுத்துறதுனாலையோ நான் எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா நான் இன்னும் முடிவு எடுக்கிறது. எங்கள் நிர்வாகிகளோட நான் இன்னும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய கட்டங்கள்லாம் இன்னும் தான் வரும். நான் இல்லை சவுக்கு சங்கர் கைதானப்பையும் சரி இப்பயும் சரி எனக்கு என்னோட தொடர்பில் இருந்தவர். ஆனால் அவர் ஒரு அது என்ன சொல்றது யூடியூபருங்கிற பேரில் யாரு மேலே வேணாலும் எந்த அவதூறையும் பரப்புகிறார். உங்களுக்கு சுதந்திரம் இருக்குங்கிறதுக்காக நீங்கள் எதை வேணாலும் பண்ணுறீங்க அப்படிங்கிறது அது தவறு. அவருடைய சுதந்திரத்தை இப்போ நம்ம சுதந்திரம் இருக்குங்கிறத சிக்னலில் ரெண்டு இருக்க போகக்கூடாது. அப்போ தான் அந்த சுதந்திரம் முழுமையாக நமக்கு கிடைக்கும். அதுமாதிரி பத்திரிகை சுதந்திரங்கிற பேரில் அவர் யாரை பேரை பற்றி எதை வேணாலும் சேற்றவாரியாக இருக்கிறார். அது அவர் எப்படி இருக்காரோ அதை அடுத்தவங்களை அப்படி பார்க்குறாரு. அதனால் அவர் கைதுங்கிறது அவருக்கு இனியாவது ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்பது தான் என்னுடைய நிலைப்பாடு. எனக்கு அதுக்காக அவரை சிறையில் அடைச்சிருக்கிறதுல உடன்பாடு இல்லை. ஒரு மனிதன் திருப்பி ஹாபிச்சுவல் அபன்றாருங்கிறப்ப அவரை திருத்துறதுக்கு வேறு வழியே இல்லை. ஏன்னா நான் ஒரு விஷயத்தில் அரசாங்கம் சரியாக செயல்படுதுன்னு சொன்னால் செந்தில் பாலாஜி எனக்கு அவருக்கு தெரிந்த வரை அவர் அப்படிலாம் கொடூரமானவர் இல்லைன்னு சொன்னால் செந்தில் பாலாஜிகிட்ட அவர் பெட்டி வாங்குறாரு. இந்த பெட்டி அதான் சொல்லுவாங்க நம்ம தான் திருட பிறந்தாரு நம்ப மாட்டார். பெட்டி வாங்கிக்கிற பழக்கம் உள்ளவர்கள் அடுத்தவர்களே பெட்டி வாங்குறாங்க. அது ரொம்ப சீப்பாக அவங்க பப்ளிசிட்டி பண்ணுறவங்களுக்கு ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஏதாவது ஒரு இருக்க வரலைன்னா அவங்க திருந்த மாட்டாங்க. அது திருந்துவதற்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குன்னு இங்கேயோ ஒரு இடத்துல தாக்குதல் நடந்திருக்குங்கிறதுக்காக இந்தியா முழுவதும் என்ன எல்லா ஊர்லேயும் தாக்குறாங்கன்னு சொல்வது தவறு. இப்போ தமிழ்நாட்டில் கூட தான் நேற்று ஊடகத்தில் பார்த்த ஒரு மூத்த பத்திரிகையாளர் வருத்தப்பட்டார். கொரோனா நேரத்தில் செவிலியர்களை தெய்வங்களாக நம்ம வணங்கணும். இன்றைக்கு அவர்கள் தங்களுக்கு தேர்தல் வாக்குறுதியில் சொன்னதை நிறைவேற்ற சொல்லி போராடினா அதை எந்த ஊடகமும் கண்டுக்கல. அவர்கள் சார்பாக ஒரு கட்டுரையோ இல்லை ஒரு டிபேட்டோ நடக்கலை அப்படிங்கிற அளவுக்கு தான் இன்றைக்கி தமிழ்நாடு இருக்குது. அதனால் நான் சொல்ல வந்தது எங்கேயும் எந்த மதத்தினரையும் யார் தாக்கினாலும் அதை அந்த அரசாங்கங்கள் மாநில அரசாங்கங்கள் மத்திய அரசாங்கங்கள் அவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது போன்ற காட்டுமிராண்டித்தனமான தாக்குதல்கள் நடக்க விடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. பெயரை மகாத்மா காந்தி பெயரை மாற்றியது எல்லோருக்கும் அதை மாற்றிருக்க கூடாது என்பதுதான் என்னோட கருத்து. அதை மறுசீலனை செய்யணும் மத்திய அரசு. 100 நாளா 125 நாளா ஆகியிருக்கிறது வரவேற்கத்தக்கது. அதே நேரத்தில் கடுமையான நிதி நெருக்கடியில் மாநில அரசுலாம் தள்ளாடுறப்ப 40% அதில் பங்களிப்பு தமிழ்நாடு அரசாங்கமோ நம்ம மாநில அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வதையும் அவர்கள் மாற்ற வேண்டும். மற்றபடி 125 நாட்கள் அந்த வேலைவாய்ப்பை உருவாக்கி இருப்பது வரவேற்கத்தக்கது. 125 நாள் அந்த திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டதா இல்லையா என்பது நம்ம கிராமங்களில் எல்லாருக்கும் வீடுகள் இருக்கு. அது சரியாக செயல்படுத்தி அரசாங்கத்தின் பணம் சரியாக செலவிடப்பட்டு 125 நாள் அது சரியாக நடத்தினால் அது ஒரு நல்ல திட்டம். அதான் சொல்றேன், பகுதி நேர ஆசிரியர்களாக இருக்கட்டும், அரசு ஊழியர்கள், செவிலியர்கள், மருத்துவர்கள், மாற்றுத்திறனாளிகள் என தொடர்ந்து அவர்களுக்கு தேர்தல் வாக்குறுதிகளை சொன்னதை நிறைவேற்றாமல் இந்த அரசாங்கம் இப்படி அவர்களை கைது செய்வது உண்மையே இந்த அரசாங்கம் மக்களின் மதிப்பை இழந்து வருவதைத்தான் காட்டுகிறது. உறுதியாக இது தேர்தலில் பிரதிபலிக்கும். விஜயும் சீமானும் அரசுடைய முகமூடிகள் சொல்லி திருமாவளவன் சொல்லியிருக்காரு. அவரை தான் யாரும் சொல்லியிருக்காங்களா, இவர் யாருடைய குழந்தைகளான்னு கேட்டிருக்காங்களா? அதனால் நம்ம போய் அதெல்லாம் சம்மந்தப்பட்டவர்கள் போய் சொல்லியிருக்காங்க. ஓப்பன் சேலஞ்சுன்னு ஊடகத்தில் சொல்கிறாரு. உண்மையெல்லாம் ஓப்பன் சேலஞ்சு தான் மக்களுக்கு பகுதி நேர ஆசிரியர்களாக இருக்கட்டும், அரசு ஊழியர்களாக இருக்கட்டும், எல்லா பேச்சுவார்த்தையும் தோல்வி அடைந்து அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டம் தரேன்னு சொன்னார். அவர்களுக்கு
கூட்டு பேச்சுவார்த்தை நடத்தி 4 ஆண்டுகளாக பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிச்சு பகுதி நேர ஆசிரியர்கள் அவர்கள் வேலையை பர்மனன்ட் பண்ணுறேன்னு சொல்லி அதையும் ஏமாற்றி வருகிறார்கள். செவிலியர்களாக இருக்கட்டும், மருத்துவர்களாக இருக்கட்டும், அனைத்து தரப்பு அரசு ஊழியர்களாக இருக்கட்டும், தொழிலாளர்களாக இருக்கட்டும், மாற்றுத்திறனாளிகளாக இருக்கட்டும், அனைவருமே இந்த ஆட்சியில் அவர்களுக்கு சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்பது உறுதியாக தேர்தல் முடிவில் எதிரொலிக்கும் என்பதை முதல்வருக்கும் தெரியும். அதை சரி செய்து விடலாங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் எப்படி சேலஞ்செலாம் விட்டுட்டு இருக்காருன்னா அரசு பேருந்தில் வந்து தமிழ்நாடுங்கிற வார்த்தையை தமிழ்நாடுன்னு போட்டால் தப்பு இல்லையா? போடலாம். தமிழ்நாடு அரசு பேருந்து போக்குவரத்து கழகம் தானே முன்ன இருக்கும். அதனால் அவர் போட சொல்லி வலியுறுத்துறது வந்து தப்பு இல்லை. அது ஒரு சரியான போராட்டமாக தான் நம்ம எனக்கு தெரியல. வர்ற தகவலுக்குலாம் எனக்கு பதில் தெரியல. அது மாதிரி இருந்து அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க. அப்போ நான் சொல்லுவேன். எங்க பார்வை யார் பக்கம் சாய்ங்கிறது கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் சொல்றேன்.